ஒன்னா நம்பர் சைக்கோ அப்படி ஒரு வெறிங்கய்யா அந்த படத்தில். அதாவது என்ன வேணா பண்ணலாம். அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட நீ வந்து உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் இருக்கா, நீ போய் 4 பேர்த்த கொள்ளு, தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்க மாதிரி இருந்துச்சு. இதை ஒரு 4 பேர் பார்க்குறாங்க. கொஞ்சம் விவரம் இல்லாத ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க பார்க்குறாங்க, என் வாழ்க்கையை நான் புரட்டி போட்டிருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு என்றைக்குமே நியாயத்தை கொடுத்ததில்ல, சந்தோஷத்தை கொடுத்ததில்ல, நான் சந்தோஷமா இல்லை மகனே, நீங்கள் எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், இருங்கடா எல்லாத்தையும் போட்டு தள்ளுறேன் ஒருத்தர் கிளம்பிட்டானா சமூகத்தில் ஒரு. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்களா நான் அந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த படத்தை பார்த்து ஒருத்தர் இதுதான் கரெக்டாக அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த படம் அவனுக்கு என்ன நிலைமை கொண்டு போயிடும் இந்த படத்தை. எனக்கு என்னென்னா அதே மாதிரி தான் இப்போது எல்லா சைக்கோபாத் படம் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து இளம் வயதில் ஒரு விஷயத்தில் பாதிப்படைஞ்சது அதை வச்சு தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதை நான் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. அது எப்படின்னா சமுதாயத்தில் எந்தெந்த பிரச்சனை இருக்குது, அதனால் பாதிக்கப்பட்டவன் எந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு அன்னியன் படம் கூட எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான். அவன் வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி